நேற்று வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணினீங்களே சன்னா பன்னீர் மசாலா. இது எப்படி பண்ணினீங்க? சனா வந்து முன்ன ஒரு 8-9 முந்தின நாளே ஊற வச்சுக்கணும். காலையில் இது பண்ணுறதானாக்க, இல்லை சாயந்தரம் பண்ணுறதானா காலையில் ஊற வச்சுக்கணும். சனாவை எப்படி வேக வைக்கணும்? சன்னாவை வேக வைக்கணும். பருப்பு தனியாக உப்பு போட்டு குக்கரில் வேக வைக்கணும். திட்டமாக தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 8-10-9 விசில் குக்கரில், ப்ரெஷர் குக்கரில். நம்ம வந்து ஒரு 7 விசில் பார்த்து வேகலைன்னா மறுபடியும் ஒரு 2 விசில் வைக்கலாம். முதல் 7 விசில் வச்சிருவேன் நான். அது வந்து கொஞ்சம் வேகாம இருந்தாலும் மறுபடியும் 2 விசில் வைப்பேன் நான். 2 தடவை வைப்பேன் நான். சில பேர் நல்லா வெந்து கேட்பாங்க, சில பேர் நெருக்குல வேணும்னு கேட்பாங்க. அது நான் தனித்தனியா தண்ணி தனியா பருப்பு தனியா வடிகட்டி எடுத்து வச்சுப்பேன் நான். எடுத்து வச்சுக்கன்னா அப்புறம் பன்னீர் ஒரு பெரிய பன்னீர் ஃப்ரீசர்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமே எடுத்து அதை நமக்கு வேணுங்கிற அளவு பீஸ் சைஸ் பீஸில் வந்து கட் பண்ணணும். முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். நம்ம கட் பண்ண போடும்போது கட் பண்ணணும். அவசரப்பட்டு முன்னாடியே போடக்கூடாது. இதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் வச்சுக்கணும்? இஞ்சி பூண்டு சாந்து, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து லேசா வறுத்து, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் லேசா வறுத்து சாந்து பொன்னேரமா வதக்கணும். பொன்னேரமா வதக்கி அதை தனியா எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி ஒரு அளவு நம்ம மீடியமா கொஞ்சமா போட்டுக்கலாம். அப்புறம் பச்சையா வதக்கிறதுக்கு தனியா அரிஞ்சு வச்சுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு, தேங்காய் போடுறீங்கல்ல. என்ன நிறைய பேர் தேங்காய் போட மாட்டாங்க, அதுதான் ஸ்பெஷல் டேஸ்ட் இது. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்காய் கூட வந்து நம்ம வந்து அரைக்கணும்னா ஒரு திக்னஸுக்கு கொஞ்சம் கூடுதலா வேணும். கூடுதலா வேணா காரம் வேணுன்றவங்களுக்கு கொஞ்சம் காரமாவே போடலாம். 3 பச்சை மிளகாய் அரைக்கலாம். அரைச்சி சாம்பார் பொடி, குழம்பு தூள் கொஞ்சம் அதையும் கலக்கலாம். இல்ல நாங்க காரம் அதிகமா சாப்பிட மாட்டோம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சாம்பார் பொடி மட்டும் உபயோகப்படுத்தலாம். நம்ம சாம்பார் பொடின்னு போட்டோம்னா கொஞ்சம் தித்திப்பு கொடுக்கும். அதுவே நம்ம குழம்பு தூள் கொஞ்சம் கலந்தோம்னா டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி இறக்கும் போது நம்ம பஜ்ஜி மாவு லாஸ்ட்ல வந்து நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து கரைச்சி வச்சு. பஜ்ஜி மாவுனா கடலை மாவு இல்லையா? கடலை மாவு தனி, பஜ்ஜி மாவு தனி. பஜ்ஜி மாவு எல்லாமே பொருள் சேர்ந்து கலந்து இருக்கும். பஜ்ஜி மாவுன்னு கடையில கிடைக்குமா? அது தனியா இருக்கு, கடலை மாவு தனியா இருக்கு. ஓகே. கடலை மாவு போட்டா அவ்வளவு டேஸ்ட் இருக்காது. அந்த பஜ்ஜி மாவு நாங்க குருமாவுக்கு எப்பயாவது கொஞ்சம் நான் கரைச்சி ஊத்துவேன் நான். அது டேஸ்ட் வந்து வேற மாதிரியே தெரியும். அப்புறம் இந்த தேங்காய் வச்சிருந்தீங்களே ஒரு கப், அதை எப்ப போடுவீங்க? தேங்காய அந்த இஞ்சி அந்த அந்த லவங்கம் அதோட எல்லாம் சேர்த்து அரைச்சிருவீங்க. அது தனியா தாளிப்புக்கு. அப்புறம் தேங்காய் அரைக்கும் போது சும்மா 2-1 தான் போடணும். ரொம்ப போட்டா வாசனை அதிகமா இருக்கும். 1 போட்டா போதும். என்ன போடணும்? பட்டை, லவங்கம், சோம்பு கொஞ்சம், கசகசா கூட போட்டு முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் தேங்காயோட அரைக்கணும். இதெல்லாம் தேங்காயோட நைஸா அரைச்சி நல்லா வச்சு தனியா வச்சுக்கணும். முதவே இதெல்லாம் ஊத்தக்கூடாது. ஓகே. தாளிக்கிற மாதிரி சொல்லிட்டுமா? ஆமா, முதல்ல வந்து இந்த சனா வெந்த சனாவை ஒரு வாணலியில போட்டுருவீங்க. போட்டு அதுல என்னென்னலாம் ஆட் பண்ணுங்க? வந்து சென்னா வந்து முதல் வானல்ல வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு தாளிப்புல போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த எண்ணெய் கூட அந்த பொரிஞ்சு வரும்போது இதெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். அப்புறம் இதெல்லாம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சாந்தம் போடணும். இஞ்சி பூண்டு சாந்தம் நல்லா பொன்னேரமா வதங்கின பிறகு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய், அதையும் போட்டு ஒன்னா போட்டு வதக்கினேன். அது கொஞ்சம் பொன்னேரம் வந்த பிறகு அப்புறம் நம்ம திட்டமா ஒரு காரத்துக்கு தான் குழம்பு தூள் நம்ம விருப்பம். சாம்பார் தூள் போடலாம், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா மசாலா போட்டு கொஞ்சோண்டு சிட்டிக்க, ரொம்ப போடக்கூடாது. மசாலா போட்டு சிட்டிக்க போடணும். கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டிக்கினே இருந்து அப்புறம் திட்டமா அந்த பருப்புல வடிகட்டின தண்ணியை அது ஊத்திடணும். ஓகே. அது ஊத்தின பிறகு அது என்னன்னா கொஞ்சம் பாதி பதம் சுண்டும் போது பருப்பு நம்ம தனியா வச்சிருந்த பருப்பு அதுலயே கொட்டிடலாம். கொட்டி கிண்டிக்கினே இருந்துட்டு அப்புறம் பன்னீர் வந்து நல்லா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வைக்கணும். ஃப்ரீசர்ல இருந்து எடுக்கணும். எடுத்து நம்ம வேண டிசைர்ட் சைஸ்ல வந்து அதை கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம நல்லா தண்ணியில் அலசிட்டு நம்ம டைமண்ட் ஷேப்ல நம்ம சின்னதா வேணாலும் சின்னதா கட் பண்ணலாம், பெருசா வேணாலும் பெருசா போடலாம். அது நம்மளோட விருப்பம் தான்.
ஆனா முன்னாடியே வந்து பன்னீர் போட்டாக்க தித்திப்பு கொடுக்கும். ஓகே, அதனால இந்த இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கும் போது பன்னீரை போடணும். அப்புறம் இந்த தேங்காயோட முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி வச்சிருக்கீங்களே, அதை வந்து எப்போ வந்து இந்த பன்னீர் போட்டு ஒரு செகண்ட்லயே கூட இதை நம்ம கரைச்சி அந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு வந்து நல்லா கலக்கி உண்டை இல்லாத நல்லா தலை கரைச்சி அதுல ஊற்றிடணும். எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதை குறைக்கும் போது கொதிக்கும் போது இது ஒரு பிரமாதமா சைட் டிஷ்ஷா ரெடி ஆயிடும். சப்பாத்திக்கு பிரெட்டுக்கு வேணாலும் தொட்டுண்டு சாப்பிடுறது சாப்பிடலாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்தலாம். இது ரொம்ப நல்லா இருந்ததுமா. இதில் முந்திரி பருப்பு தேங்காய் ஆட் பண்ணுற அது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் எனக்கு புதுசாக இருந்தது. அதுதான் இன்னைக்கு யூடியூப்பில் உங்களுக்கு போடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்யூம்மா. யா.